ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வென் டெஸ்டினி பிரிங்ஸ் த டெமோன் சீரிஸோட எபிசோட் நம்பர் 24. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கதைக்கும் காதலுக்கும் மொழி தடையே இல்லை. இது உங்கள் நுண்சி தமிழ் சேனல். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ரூலிங்கும் நம்ம ஹீரோயினும் வந்துட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது, எங்கள் அப்பா என்னை ஒரு தடவை காப்பாற்றிருக்காங்க, 18 வருஷமாக நாங்கள் ஒன்றா இருக்கோம், எப்படி வந்துட்டு எங்கள் அப்பா போய் சொல்லியிருப்பாங்கன்னு நான் நம்புறது அப்படின்னா, உடனே நம்ம ரூலிங் சொல்லுவாங்க, நீ வேணால் உன்னோட சோல்குள்ளே திருப்பி போய் பாரு அப்படின்னா, இல்லை என்னோடய கல்டிவேஷன் ரொம்ப லோவாக இருக்குது, என்னால் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போதே நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்து கதவை தட்டுவாங்க. நம்ம ரூலிங் போய் கதவை திறப்பாங்க. நம்ம ரூலிங் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் என்னை வந்துட்டு மீட் எடுத்ததுக்கு அப்படிலாம் சொல்லிட்டு, உங்களை பக்கத்தில் பார்க்கும்போது செம ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படிம்பாங்க. நம்ம ஹீரோயின் உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு உன் விளையாட்டுத்தனத்தெல்லாம் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைப்பாங்க. சடனாக பார்த்தோம்னா நம்ம ஃபெங்கி வந்துட்டு வருவாங்க. 3 பேரும் சேர்ந்து உட்காந்து ஜாலியாக வந்துட்டு நம்ம புது இடத்துல ஒன்றா மீட் பண்ணுவோம்ல, எதிர்பார்க்கவே இல்லைல்ல அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் அங்கேயே நிற்பாங்க. நம்ம ரூலிங் வந்துட்டு சின்ன பிள்ளைத்தனமாக வந்துட்டு நம்ம ஹீரோயினை கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. பரவாயில்லையே, உனக்கு வந்துட்டு டபுள் டமாக்கோ ஆஃபரு, ஒரு இடத்துல பார்த்தோம்னா உன்னோட சின்ன வயசுலேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு, இன்னொருத்தங்க வந்துட்டு உன்னோட பேலஸில் இருந்து லவ் பண்ணவங்கன்னு சொல்கிறாங்க, இப்போ ரொம்ப ரொமான்ஸாக இருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஃபெங்கி உடனே சொல்லுவாங்க, அந்த ரொமான்ஸ் லவ்வுக்கெலாம் வந்துட்டு இங்கே இடமே இல்லை, ஏன்னா அவங்களோட பழைய காதல் வந்துட்டு சுத்தமாக இவங்களோட மெமரியிலே கிடையாது, என்னோட நினைவுகள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு ஹீரோயினுக்காக அந்த மெடிசன் தயாரித்ததெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அப்போது ரொம்ப கசக்குது வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மருத்துவர்கள்லாம் சொல்லுவாங்க, நல்ல மருந்து கசக்க தானே செய்யும் அப்படின்னா, இல்லை அவளால் தாங்க முடியாது, இதை விட நல்ல இனிப்பாக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புவாங்க. நம்ம மாஸ்டர் ஷீயை தேடி அலைஞ்சிட்ருக்க நம்ம ஸ்னேக் பாபு கிட்ட நம்ம மெசேஜை சொல்லி அனுப்புவாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். இதை மாதிரி ரூலிங் ஏஞ்சிட்டா அப்படின்னு தெரிஞ்சோன்னு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க நம்ம ஸ்னேக் பாபு. அன்றைக்கி ராத்திரியே உட்காந்து நம்ம ரூலிங்கும் நம்ம ஹீரோயினும் உட்காந்து டின்னருக்கு உட்காந்துருக்கும்போது நம்ம ரூலிங் சொல்லுவாங்க, இங்கே நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் உடனே சொல்லுவாங்க, இங்கே சமைக்கிற எல்லாமே வந்துட்டு என்னோடய டேஸ்ட்டுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபெங்கி வருவாங்க. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நானும் சமைச்சு எடுத்துகிட்டு வரேன், நான் நல்லா சமைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ரூலிங் உடனே சொல்லுவாங்க, உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா, நீ சமைக்கிற எதுவுமே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்காது, சும்மா பசியை போக்குறதுக்காக நீ சமைக்கிறதெல்லாம் அவளுக்கு நல்லா இருக்குது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஒரு மாதிரி இருக்கும். அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க, நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஃபெங்கி சமைக்கிறதெல்லாம் பிடிக்காது அப்படின்ற விஷயம். அன்றைக்கி ராத்திரி யாருக்கும் தெரியாமல் நம்ம ஹீரோயின் மட்டும் தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி போயிட்டுருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு கை வந்து தொடும். யாருன்னு பார்த்தா நம்ம ரூலிங். நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்தா நம்ம ஃபெங்கியும் இருப்பாங்க. சரி, 3 பேரும் தப்பிச்சு போக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே 2 பாடி கார்ட்ஸ் நிற்கிறவங்கள பார்த்துட்டு, இவங்கள விட்டு எப்படிடா தப்பிச்சு போகிறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கும் இவங்க தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்கங்கிற விஷயம் எல்லாமே தெரியும். அவங்க உடனே வந்துட்டு அந்த பாடி கார்ட்ஸை வந்துட்டு மயங்க வச்சோன்னே நம்ம ஹீரோயின் அவங்க 2 பேர் எல்லாருமே சேர்ந்து தப்பிச்சு ஓடி போயிடுவாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட அந்த ப்ரெசெப்டாரும் அவரோட அசிஸ்டண்ட்டும் வந்துட்டு இதுதான் கரெக்டான டைமு, நீங்கள் போய் வந்துட்டு நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அனுப்புவாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல ஆசோன்னு படுத்திருக்கும்போது அந்த ஆட்கள் வந்துட்டு இவங்கள தூக்க ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் முடியாது. காலில் இருக்க ஆங்க்லெட் வந்துட்டு தடுத்துட்டு இருக்கும். இதுக்கு மேலே 4-5 பேர் வந்துட்டு அப்படியே ட்ரை பண்ணும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டரே வந்து அவங்கள காப்பாற்றிடுவாங்க. காப்பாற்றி திருப்பி வந்துட்டு அந்த பேலஸ்க்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் எந்திரிக்கும் போது பார்த்தோம்னா பேலஸில் இருப்பாங்க. என்னடா எப்படின்னா நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இது மாதிரி உங்களை வந்துட்டு அடிக்க வந்தாங்க, பிடிக்க வந்தாங்க, நாங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய விஷயத்த நம்ம ஜின்சரோட பொண்ணு வந்துட்டு சொல்லிடுவாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட. அப்போ அந்த 2 பேர் அப்படின்னா அவங்களே நாங்கள் காப்பாற்றி தான் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர் ஹீரோயினுக்காக ஸ்வீட்டாக ஒரு மெடிசன் தயாரித்து வச்சுருப்பாங்க. அதை வந்துட்டு நம்ம ஜின்சரோட பொண்ணு கொடுத்து, இது உங்களுக்காக ஹீலிங் மெடிசன், நீங்கள் இதை குடிங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் ஏற்றுப்பாங்க. நம்ம ப்ரெசெப்டாரும் அவரோட அசிஸ்டண்ட்டும் வந்து பேசிப்பாங்க, இதை மாதிரி டிங்கான நம்மளால் கடத்த முடியல, அவங்க காலில் வந்துட்டு ஒரு ஆங்க்லெட் இருக்குது, அது ரொம்ப பவர்ஃபுல், நம்ம கிராண்ட் மாஸ்டர் கொடுத்தது, இப்போது அவங்க கையாலேயே அந்த ஆங்க்லெட்டை கலட்டினா தான் அவங்கள கலட்ட முடியும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிப்பாங்க. உடனே நம்ம அசிஸ்டண்ட் வந்துட்டு சொல்லுவாங்க, இது மாதிரி மாஸ்டர் ஷீ வந்துட்டு அந்த சோலுக்குள்ளே போயிட்டு சோல் கிளென்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் ப்ரெசெப்டாருக்கு தெரிஞ்சோடனே, அவர் எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு வா அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இடத்துல மறைஞ்சிட்ருக்காங்க அப்படிம்பாங்க. நம்ம ப்ரெசெப்டார் வந்துட்டு நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே மாஸ்டர் ஷீயும் நம்ம ப்ரெசெப்டாரும் மீட் பண்ணுவாங்க. நம்ம ப்ரெசெப்டார் வந்துட்டு, நீ ஏன் வந்துட்டு உங்களோட பொண்ணை வச்சு நம்ம கிராண்ட் மாஸ்டரை அழிக்கக்கூடாது அப்படின்னா, நானும் வந்துட்டு அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், ஸோ உனக்கும் வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர் அழிக்கணுங்கிறது தான் நோக்கமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கூட்டு சேர்ந்துப்பாங்க. நீ இதை மட்டும் செய், நான் வந்துட்டு உன்னை வந்துட்டு இங்கே செக்ட் மாஸ்டராக ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கெல்லாம் கொடுப்பாங்க நம்ம ப்ரெசெப்டார்.
நம்ம கிராண்ட் மாஸ்டர் கிட்ட ஜின்சர் பொண்ணு வந்துட்டு நீங்கள் கொடுத்த மெடிசனை ஹீரோயின் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஃபெங்கி வந்து சண்டை போடுவாங்க. உடனே கிராண்ட் மாஸ்டருக்கு செம கோவம் வந்து அவங்கள அப்படியே மந்திரத்தால் கட்டி வச்சுட்டு, ஒன்னால தான் நம்ம ஹீரோயினுக்கு இவ்வளோ பிரச்சனை, நீ என்ன நினச்சிட்ருக்க, உன் இதயத்தை வந்துட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துடலான்னு நினச்சிட்ருக்கியா, அப்படிலாம் ஒரு மண்ணும் நடக்காது, உன்னால் ஏகப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டர் கொடுத்த மருந்து ஒன்றத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களோட கல்டிவேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகி அவங்களோட சோல்குள்ளே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க சோல்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி என்னோடய அண்ணனோட எனக்கு இருந்த மெமரிஸ்லாம் காட்டு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மாஸ்டர் ஷீயோட பையனை இவங்க கொன்ன சீன் வந்துட்டு அவங்க கண்ணு முன்னாடி இருக்கும். பக்கத்தில் நின்று பார்க்குற மாதிரி இருக்கும். அதை பார்த்தோன்னே உண்மையிலே பயந்துருவாங்க. இவங்க என்ன பேசுகிறத பார்த்தா தங்கச்சியை பேசுகிற மாதிரி இல்லையே, ஒரு நல்ல பொண்ணை பேசுகிற மாதிரி கூட கிடையாது, அப்போ இவங்க நான் ஷீ ஃபேமிலியை சேர்ந்ததாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துகிட்டு அடுத்து அவங்க பாத்தில் போயிட்டு அடுத்தடுத்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ கிராண்ட் மாஸ்டரோட இருந்த மெமரிஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். அப்போது அவங்க எழுதி வச்ச நோட்டு, கிராண்ட் மாஸ்டர், டிங்யான், அதுக்கப்புறம் ஹார்ட் போட்டது, இதெல்லாம் பார்த்துட்டு அப்போ நம்ம நிஜமாலே வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர் லவ் பண்ணியிருக்கோமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அங்கே ஒரு பாக்ஸை பார்ப்பாங்க. அந்த பாக்ஸ்குள்ளே ஒரு கப்பல் ரிங் இருக்கும். அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகி நிற்பாங்க. பக்கத்தில் பார்த்தா நம்ம கிராண்ட் மாஸ்டரும் இருப்பாங்க. இது எனக்காக நீ வாங்கி வச்சது தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை எனக்கு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர் உடனே நிஜ உலகத்தில் அந்த ரிங்கை எடுத்துகிட்டு வந்துட்டு, இங்கே பாரு இது எனக்காக வாங்கி வச்சது தான், இங்கே பாரு என் சைஸ்க்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, இது ஒன்றும் மேரேஜ் ரிங் இல்லை, இது ஒரு கப்பல் ரிங் அப்படிம்பாங்க. கப்பல்னா அப்படின்னா கப்பலுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பார்ட்னர் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டர் கிட்ட சொல்லுவாங்க, இல்லை என்னோடய மெமரிஸ் எல்லாமே நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்குது, டிங்யான் மாதிரி தான் இருக்குது, ஸோ நான் இப்போ நம்புகிறேன், நான் வந்துட்டு டிங்யான் தான், நம்ம இதுக்கு மேலே நம்மளோட மெமரிஸ் நிறையாவே க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க நம்ம ஹீரோயின். ஃபெங்கி வந்துட்டு அந்த ப்ரிசெப்டாரோட அசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு, நான் இதை மாதிரி வந்துட்டு ஹீரோயினை வெளில கூட்டிகிட்டு வந்தேன், நீங்கள் அட்டாக் பண்ணிங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது, இங்கே பார் அவளோட மெமரிஸை தூண்டி நம்ம கிராண்ட் மாஸ்டரை அவளை வச்சு கொல்ல வைக்கணும், அது ஒன்றால் மட்டும்தான் முடியும், அதுக்கான வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு அந்த ரிங்கை பார்த்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும்போது நம்ம ஸ்னேக் பாபு வருவாங்க. என்னாச்சு மாஸ்டர் ஷீயை கண்டுபிடிச்சியா அப்படின்னா, இல்லை என்னால் கண்டுபிடிக்கவே முடியலை, எங்கேயோ ஒளிஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் உடனே சொல்லுவாங்க, அவர் ஒளிஞ்சிட்டு இல்லை, யாரோ அவளை ஒளிச்சு வச்சுருக்காங்க, அதை கண்டுபிடிக்கணும், யாருக்கெல்லாம் வந்துட்டு மாஸ்டர் ஷீயை ஒளிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மாஸ்டர் ஷீ யாரோட நம்பிக்கைக்குமே இதாக இல்லை, அப்புறம் எப்படி அவங்கள ஒளிச்சு வைப்பாங்க அப்படின்னா, என்னோட எதிரி இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் யார் அப்படின்ற மாதிரி கண்டுபிடி அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்னேக் பாபுக்கிட்ட சொல்லி அனுப்புவாங்க. இதுக்கு நடுவில் நம்ம கிராண்ட் மாஸ்டர் ரூலிங் வந்துட்டு முடிச்சிட்டாங்க, நீ போய் ரூலிங் பார்க்காம என்ன இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு போவாங்க நம்ம ஸ்னேக் பாபு. நம்ம ரூலிங்க்கு அவங்களோட பழைய ஐடென்டிட்டி கிடைச்சோடனே அவங்களுக்கு செம்ம ஜாலியாக உட்காந்து மேக்கப்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. நான் அப்படியே இருக்கேன்ல, செம்ம அழகாக இருக்கேன்ல, செம்ம க்யூட்டாக இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பின்னாடி உட்காந்துட்டு, என்னால் நம்பவே முடியலை, நாங்கள் 2 பேரும் கல்டிவேஷன் பார்ட்னராக, எனக்கு புரியலையே, அதுவும் இவ்வளோ சீக்கிரம் எப்படி என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. உடனே நம்ம ரூலிங் அவங்க பக்கத்தில் போயிட்டு, தயவுசெய்து குளிமா, குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ்லாம் மாற்றிக்கிட்டு அவங்க முன்னாடி போங்க, எல்லாத்தையும் அழகாக பண்ணிக்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்னேக் பாபு உள்ளே வருவாங்க. ரூலிங் ரூலிங் அப்படின்னு கத்திட்டே வருவாங்க. நம்ம ரூலிங் இப்போ இருக்கிறவங்களுக்கு ஸ்னேக் பாபு யாருன்னே தெரியாது, ரூலிங்கிற பேர் கூட தெரியாது, யார் இவங்க அப்படின்ற மாதிரி முழிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஸ்னேக் பாபு எக்ஸ்பிளைன் பண்ண வருவாங்க. நம்ம ரூலிங்க்கு எதுவுமே ஞாபகம் இல்லாதப்போ நம்ம ஸ்னேக் பாபு சொல்கிற எதுவுமே உங்களுக்கு புரியாது, நீங்கள் என்னை பற்றி அப்படி சொல்லாதீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரி கிடையாது அப்படிங்கும்போது, சரி நீங்கள் அன்றைக்கி என் முன்னாடி டான்ஸ் ஆடினீங்க தானே, என்னை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க தானே, அந்த விசில் உங்ககிட்ட தானே இருக்குது, இப்படிலாம் பேசும்போது கூட நம்ம ரூலிங் வந்துட்டு அதை கண்டுக்க மாட்டாங்க. ப்ளீஸ் அந்த நாளை மட்டும் ஞாபகப்படுத்தாதீங்க, அது என்னோடய டெத் ஆனிவர்சரி, அந்த நாளை என்னோட மெமரிஸ்லேருந்தே தூக்கணும்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் என்னோடய பேர் வந்துட்டு இதுதான், ரூலிங் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் பார்க்கும்போது நிறையா குளம்லாம் இருக்கும், பட் ஆனால் நல்ல பனிமூட்டத்தோடு இருக்கும். இதை வெளியிலேருந்து பார்க்குற நம்ம கிராண்ட் மாஸ்டர் அவங்க மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி அதெல்லாம் நார்மல் டெம்பரேச்சர் ஆக்கிடுவாங்க. இவங்க தொட்டி பார்க்கும்போது, என்னடா சில்லுனே இல்லை, நல்லா இருக்கே டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு குளிக்க போவாங்க. இதை நம்ம கிராண்ட் மாஸ்டர் பார்த்துட்டே இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிவிட்டு அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமுக்கிட்டு போங்க. பாய்.